உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி பலன்கள் நம்ம சேனல்ல ஒன்றும் போடவே இல்லை. ராகு கேது பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கறதா இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் மனசுக்குள்ள ஏத்திட்டு அதுக்கப்புறம் பாருங்க. 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி முடிஞ்சது. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வந்திருக்கிறார். இதுதான் விஷயம். மற்ற பயிற்சிக்கும் இதுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ இவங்கெல்லாம் தொழில் முறையோடு நின்றுப்பாங்க. மிஞ்சி போனா வேலை போகும், மிஞ்சி போனா பண வரவு இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ராகுவும் கேதுவும் நம்ம உறவுகளோடு விளையாடுவாங்க. நம்ம எதை பெருசாக நம்புகிறோமோ அந்த விஷயங்களை கை வைப்பாங்க. கணவன் மனைவி உறவு, நம்பிக்கை, இதிலெல்லாம் கை வைப்பாங்க. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக கருதப்படுகிறது. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? மிதுனராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் ப்ராப்ளத்தை தருது, கொஞ்சம் நல்லதையும் தருது. ஒரு 30% நல்லதுன்னு வச்சுக்கலாம், 70% ப்ராப்ளம். காரணம் என்ன? அந்த 30% நல்லதும் கூட நமக்கு கிடையாது, பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மிதுனராசிக்காரங்க நிறைய பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து அதிர்ஷ்டத்தை வாரி தருகிறார். வாழ்க்கையிலே நண்பர்களே, இந்த அதிர்ஷ்டம் என்பது எத்தனை முக்கியம் என்றால், அதிர்ஷ்டம் கூட யாருக்கு கிடைக்கும்? அதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, அதிர்ஷ்டம் வந்துருச்சு, அதிர்ஷ்ட தேவதை உங்க வாச கதவை தட்டுறா, லக்ஷ்மி வெளிதான் நின்றுட்டு இருக்காலாம் சொல்றாங்க. உண்மை என்னவென்றால், அதிர்ஷ்டம் யாருக்கு பாசிபிள்னா அதற்கு தகுதியுடையவர்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்போ இந்த அதிர்ஷ்டம் என்பது ஏன் பணக்காரர்களுக்கு மட்டும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சின்னு சொல்றேன்னா, ராகு தரும் அதிர்ஷ்டம் எல்லாமே இந்த கேசினோ விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய சூதாட்ட கிளப்பு, அதில் போயிருந்தீங்கன்னா பெருசாக லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி சூதாட்டம் விளையாடுறது. ஒரு 4 டிஜிட் கரெக்டாக வந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த லட்சக்கணக்கில் பணம் வரும். அது தப்பாக இருந்ததுன்னா பணம் வராது. அந்த மாதிரி இதுக்கு பேர் கேசினோ என்று பேர். அந்த கேசினோ விளையாடுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி என்பது இருக்கும். உள்ளே போகும்போது ஜாலியாக தான் இருக்கும். எப்படியாவது நம்ம கேசினோ விளையாட போகிறோம், 1 லட்சத்தை 10 லட்சமாக எடுத்துகிட்டு வர போகிறோம் என்றெல்லாம் நினச்சிட்டே போவோம். ஆனால் உண்மை என்னவென்றால், பெரும்பாலும் 100க்கு 90 பேர் இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு வராங்கிறது தான் உண்மை. இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு அதை தான். ஷேர் மார்க்கெட்டில் போட்டு சம்பாதிச்சவனும் இருக்கான், ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அழிஞ்சவனும் இருக்கான். ஆனால் அழிஞ்சவன் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், 100க்கு 90 ஹிஸ்ட்ரி வரும். ஏனென்றால் இந்த ஷேர் மார்க்கெட்டோ கேசினோவோ இந்த கும்சா பணம்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்ட்ராவாக திடீர் பணம், இதுக்கெல்லாம் யார் காரணம்னா ராகு காரணம். ராகு 9ஆம் இடத்தில் இருக்கும்போது மட்டும்தான் இத்தகைய மிகப்பெரிய பணமெல்லாம் லாண்ட்ரி ஆகும். மணி லாண்ட்ரின்னு பேர். இது பேரு மணி லாண்ட்ரி. 3ஆம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் சகோதர பாவங்கள்ல பிரச்சனையை தருகிறார். சகோதர பாவம், மூத்த சகோதரம், இளைய சகோதரம், எதுனாலும் சரி, அவர்களுடைய இருக்கக்கூடிய சுமூக உறவிலே பிரச்சனையை தருகிறார். 9ஆம் இடத்து ராகு சிறு தேச பிரயாணம், சிறு கிராம பிரயாணத்தை தருகிறார். இப்போ கர்நாடகாலேருந்து கேரளா வர்றது, கேரளாலேருந்து தமிழ்நாடு வர்றது, இந்த மாதிரியான ஒரு பக்கத்து ஒரு 6 தாண்டும் யோகம். 7ஆம் இடம் என்பது கடல் தாண்டும் யோகம், 9ஆம் வீடு என்பது 6 தாண்டும் யோகம். இது எல்லாத்தையும் தரார் யாரு? இந்த ராகு பகவான். 9ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு இந்த 6 தாண்டும் யோகங்கள் எல்லாம் தருகிறார். ஸோ வேற வேற இதுக்கெல்லாம் ஸ்டேட்டுக்கெல்லாம் நீங்க போறீங்க, வின் பண்றீங்க, எல்லாம் நடக்குது. ஸோ அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, முயற்சிங்கிற இடத்துல வரக்கூடிய கேது பகவான். இந்த முயற்சி அப்படிங்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, முயற்சிகளை தடை பண்ண என்ன ஆகுதுன்னா, ஒரு வெறி வருது. வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் சார். எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் என்ன பண்ணிட போறாங்க சொல்லுங்க? நல்ல நண்பர்கள் என்ன செஞ்சிட போறாங்க? ஒன்றும் செய்ய போறதில்ல. நல்ல நண்பர்கள் உங்களை வாழ வைப்பார்கள். என்ன சார் சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா என்பது போன்ற நல்ல நண்பர்களால் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஒரு கம்ஃபர்டான ஒரு லைஃப் தான் கிடைக்கும். ஆனால் ஒரு எதிரியால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு நல்ல எதிரி எதை தருகிறான் என்றால்,
உங்களுக்கு ஓடணுங்கிற வெறி வர்றதே எதிரினாலதான். இவன் முன்னாடிலாம் நம்ம வாழ்ந்து காட்டணும். ஒரு படத்துல விஜய் சொல்லுவார், இந்த மாதிரிதான். என்ன சொல்லுவார்? நம்ம நல்லா வாழ்றது தான், நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிற இவங்களுக்கெல்லாம் நம்ம தர்ற பெரிய தண்டனை. அது எத்தனை பெரிய உண்மை தெரியுமா? அது அத்தனை பெரிய உண்மை. அதுதான் மிகப்பெரிய தண்டனை. நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம தர்ற தண்டனை அதுதான். ஆகையினால என்ன சொல்ல வரேன்னா, அந்த 3ஆம் இடத்துல கேது பகவான் வரும் பொழுது நிறைய தடைகளை தந்து அந்த தடைகள்லேருந்து வெற்றி பெற வைக்கிறார். 9ஆம் இடத்து ராகு என்பது நிறைய பிரயாணங்களை தருகிறார். அதே மாதிரி சில பேர் இந்த லாட்ரி யோகம்லாம் அடிக்கும், புதையல் யோகம்லாம் அடிக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே தூக்கிட்டார், மேலே கொண்டாட்டார், எல்லா விஷயங்களும் நடக்கும். சார் இந்த சம்பவம் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. 2-3 பேர் பேராசிரியர்கள் இருந்திருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான், பேப்பர்லாம் திருத்துற பேராசிரியர்கள். இது நடந்த உண்மை சம்பவம். அதில் ஒரு வாத்தியார் மட்டும் என்ன பண்ணுவார்னா, எது டிக் பண்ணாலும் சரி, டிக் பண்ணுவார் 1 மார்க் போடுவார், டிக் பண்ணுவார் 1 மார்க் போடுவார். அதாவது 2 மார்க் எழுதியிருந்தா 1 மார்க், 5 மார்க் எழுதியிருந்தா 2 மார்க், வேறு எதுவும் படிக்க மாட்டார். டிக் பண்ணுவார் 2 மார்க், டிக் பண்ணுவார் 1 மார்க், அவ்வளோதான். இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வாத்தியார்கிட்ட யார் போனாலும் அவன் பாஸு, அவன் என்ன படிச்சிருந்தாலும் அவன் பாஸு. ஏன்னா எது பண்ணாலும் 1 மார்க் கம்பல்சரி, அதில் பாதி மார்க் அவனுக்கு கிடைச்சிரும். அதாவது 40 மார்க் அவர்கிட்ட போனால் கன்ஃபார்ம். இன்னொரு வாத்தியார் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாருன்னா, எதை டிக் பண்ணாலும் ரொம்ப டஃப்பாக படித்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறார். அதில் அவருக்கு சொல்கிறார், யோ பார்த்து திருத்தியா, என்ன திருத்துற, எது டிக் பண்ணாலும் திருப்பி பண்ணி மருந்து இது போடுறிய, மார்க் போடுறிய. அதுக்கு அவர் சொன்னாராம், என்ன சார் எழுதுறானுங்க, ஏதாவது புரியுதா சார், இங்கே பாருங்க, இது என்ன எழுதியிருக்கானே தெரியல, இவனுக்கெல்லாம் மார்க் போட வேண்டியிருக்குன்னு டிக் போட்டு 1 மார்க், டிக் போட்டு 1 மார்க் போட்டிருக்காரு. இதில் இந்த வாத்தியாட்டிற்கு நல்ல விஷயம் என்னன்னா, இது உங்களுக்காக இது பொருந்தும், இதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறேன். இந்த வாத்தியாட்டிற்கு நல்ல விஷயம் என்னன்னா, யார் படிக்காமல் வந்தாலும் சரி இந்த வாத்தியாட்ட போனால் பாஸ் ஆகிடலாம். ஆனால் படிக்கிற பையன் அவன் கையில் சிக்கினார்னா இருக்கிற மார்க்கெல்லாம் போய் 50 மார்க் தான் வரும். இதில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இந்த ஒசூரை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் வந்து பண்ணுவாங்களாம் ஒசூரில். அதாவது தெலுங்குலையும் பேப்பர் எழுதுவாங்க, ஹிந்திலையும் எழுதுவாங்க, தமிழ்லையும் எழுதுவாங்க. அதுக்கு என்ன, அங்கே எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் இருக்காங்கன்னு. அதில் தமிழ் பேப்பர் 2 ஹிந்தி ஒசூருக்கு போயிடுச்சு, தெலுங்கு பேப்பர் 2 தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே இருக்கிற வாத்தியார்லாம் டிக் பண்ணி மார்க் போட்டுட்டு இருக்காங்க. அதில் சூப்பரண்டன்ட் வந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, இங்கே பாருங்க, யாரோ ஒருத்தன்ட்ட இங்கே தெலுங்கு பேப்பர் மிக்ஸ் ஆகி நம்மளோட இங்கே வந்துருச்சு, நம்ம தமிழ் பேப்பர் அவன்கிட்ட போயிடுச்சு, அவங்க அந்த பேப்பரை திருப்பி கொடுத்துட்டாங்க, நம்ம இங்கே இருக்கிற தெலுங்கு பேப்பரை அவங்களுக்கு திருப்பி தரணும், யார் கட்டில் கலந்துருக்கு பாருங்க அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாரும் கட்டி எடுத்து பார்த்தா நம்மால் இருக்காருல்ல, நம்மால் அதுக்கு திருத்தி மார்க் போட்டிருக்காரு தெலுங்கு பேப்பருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி காமிச்சார்ல, பார்த்தீங்களா சார், தலையெழுத்து மாதிரி எழுதியிருக்கான் பார்த்தீங்களா சார்னு, அது அந்த தெலுங்கு பேப்பர் தான். சரின்னு சூப்பர் டென்ஷன் ஆகி, யோ தெலுங்கு பேப்பரை ஏயா திருத்தினேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேப்பரையும் எடுத்துகிட்டு போய், இப்போ நான் என்ன சொல்லி திருப்பி தர்றதுன்னு தெரியலையேன்ட்டு ஒசூர்காரங்கள்ட்ட, சார் அது அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா, இருங்க வரேன் படிக்கிறேன்ட்டு படித்து பார்த்துட்டு, அருமையாக திருத்திருக்காரு, கரெக்டாக திருத்திருக்காரு சார், சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு இருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், அதான் நாங்கள் திருத்திட்டோன்னு சொல்ல வந்தேன், நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். வந்து ஒரு கூப்பிட்டு, யோ தெலுங்கு பேப்பர் எப்படியா கரெக்டாக திருத்தினேன், அதான் சார் என் அறிவு உங்க யாருக்கு சார் தெரியுது அப்படின்னா. மிதுனராசிக்காரங்களுக்கு எதுக்கு இந்த கதையை சொல்றேன்னா, நடந்தது கெட்டதாவே இருக்கட்டும், நீங்க திருத்தினது தெலுங்கு பேப்பர் தான், ஆனா உங்க நேரம் பாருங்க, உங்களுக்கு தெலுங்கு தெரியும் இந்த உலகம் நம்பிருச்சு. உலகத்திலே நண்பர்களே, இந்த 9ஆம் இடத்து ராகு வரும் பொழுது நீங்க எது பண்ணாலும் அவனவே எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க. உங்களுக்கான வழி தன்னால பிறக்கும். சிரிச்சுக்கிட்டே இருங்க, நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, நண்பர்களுக்கு அனுப்புங்க. ஆகையினால இந்த ராகு கேது அப்படிங்கிற 2 விஷயத்த எப்பயுமே ஒரு பாம்பினுடைய 2 பாகங்களை தான் நம்ம ராகு கேதுன்னு சொல்றோம். நண்பர்களே, ஒரு பாம்பு இப்படி படம் எடுக்கிறது, இப்படி படம் எடுக்கிறது, இது பேர் என்ன, பிரதாபம் என்று சொல்லுகிறோம். பிரதாபம்னா என்ன அப்படின்னா, அதனுடைய பெருமை தான் பிரதாபம். அண்ணன் வருகிறார், இதெல்லாம் இந்த பிரதாபம். ஆனால் அதே பாம்பு ஒரு புற்றுக்குள் சென்று உடம்பு என்ன பண்ணுது, இப்படி சுருக்கிக்குது, அதுதான் கேது. கேது என்றால் என்ன,
தாழ்வு மனப்பான்மை. கேது என்றால் என்ன? விரக்தி மனநிலை. ராகு என்றால் என்ன? பந்தா காட்டும் மனநிலை. இது ரெண்டுமே ஒரே பாம்பு தான். ஒரே பாம்பு தான் உடம்பை விரிக்கவும் செய்து, ஒரே பாம்பு தான் உடம்பை குறுக்கிக்கவும் செய்து. அதே போலத்தான் மனித மனமும். ராகு சில ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது தேவையற்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் ஏற்படுகிறது. தேவையற்ற ப்ரொஜெக்ஷன்ஸ். கேது ஒரு இடத்துல இருக்கும் பொழுது தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படுகிறது, டிப்ரெஷன். ஸோ இது இரண்டும் தான் முக்கியமான விஷயமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது. அதனால தான் அடிக்கடி பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் யாருக்கும் வாக்கு கொடுக்காத, ரொம்ப கவலையாக இருக்கும்போதும் யாருக்கும் வாக்கு தராத. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் ராகு கேது. ராகுங்கிறவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவர்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்திலும் யாருக்கும் எதுவும் செய்கிறேன்னு கமிட் பண்ணாத. அதே மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கும்போதும் யாருக்கும் கமிட் பண்ணாத என்று சொன்னார்கள். ஸோ இப்போது இதில் முக்கியமான விஷயம், கேது சந்திரனை விழுங்கக்கூடிய சக்தி உடையவர். அதான் சந்திர கிரகணம். ராகு சூரியனை விழுங்கக்கூடிய சக்தி உடையவர். அதான் சூரிய கிரகணம். இந்த ராகு கேது ரெண்டு பேரும் சூரிய சந்திர கிரகணங்களுக்கே அதிபதி. அப்போ இந்த வருடம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வந்திருக்கிறார். ஆன்டி கிளாக் வைஸில் தான் போவாங்க இவங்க. கும்பம் என்பது சனியினுடைய வீடு, சனியினுடைய மித்திரன் ராகு. இப்போ சனியினுடைய நண்பன். இப்போ சனி தரும் பலன்கள் எல்லாம் ராகு எடுத்து செய்ய போறார். நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம் இதெல்லாத்தையும் காப்பாற்ற போறார். அதே மாதிரி கேது சூரியனுடைய வீட்டிலிருந்து சூரியனுடைய ஸ்தானத்தை எடுத்து செய்ய போகிறார். ஏன் இப்படி செய்யறாங்கன்னா, இவங்க சாயா கிரகங்கள், இவங்களுக்குன்னு சொந்த கலர்ஸ் கிடையாது. எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்தின் பணிகளை தன் பணிகளாக எடுத்து செய்பவர்கள். கிரகங்களிலேயே சனியோ குருவோ தொழில் முறையுடன் விளையாடுபவர்கள். ஆனால் ராகுவோ கேதுவோ உறவுகளோடு விளையாடுபவர்கள். ராகு வந்துட்டா கற்பு, நிலைத்தன்மை சம்பந்தப்பட்ட கணவன் மனை உறவு இதெல்லாம் பிரச்சனை வந்தே தீரும். கேது வந்துட்டா ஹெல்த்து, உடல்நிலை, செய்த பாவங்கள், ஊழ்வினை போன்றவற்றில் பிரச்சனைகள் வந்தே தீரும். இந்த ராகு கேது இரண்டு பேர் தரும் பலன்களில் இருந்து விடுதலை என்ன? ராகுக்கான விடுதலைன்னு பார்த்தீங்கன்னா, திருவேற்காடு கருமாரியம்மன், பத்ரகாளியம்மன் இவங்கெல்லாம் வழிபடுறதன் மூலம் சக்தியை வழிபட்டால் மட்டும்தான் ராகுக்குரிய பிரீத்தி. கேதுக்குரிய பிரீத்தி பிள்ளையாரை வழிபடலாம், பிரத்யங்கரா தேவி வழிபடலாம். ராகு கேது ரெண்டு பேருக்குமே ஆன பிரீத்தி என்னன்னா, புற்று கோயில் செல்லுங்கள், புற்றுக்கு பால் ஊற்றுங்க, புற்று மண்ணை ஒரு சின்ன பொட்டலத்தை எடுத்து தலைக்கடியில் வச்சு படுத்துக்கோங்க. திருநாகேஸ்வரம் செல்லுங்கள், திருப்பாம்புபுரம் செல்லுங்கள், கீழ்ப்பெரும்பள்ளம் செல்லுங்கள். இதெல்லாம் சென்று ராகு கேதுக்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாகி இருக்கிறது. பெனாங் நகரிலே அந்த மடம் இயங்கி கொண்டிருக்கிறது. மலேசியா வருபவர்கள் அந்த மடத்திற்கு வரலாம். அதே மாதிரி வார வாரம் கிளாங் வருகிறேன். இப்போ பேரா எல்லா இடத்துக்கும் வரேன். அந்த இடங்கள்லாம் வந்து கோலாலம்பூர்லாம் வரேன். அங்கே வந்து எல்லாரையும் சந்திக்கிறேன், ரசிகர்களை சந்திக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் தேவைப்படுகிறதோ அவர்கள் இல்லங்களுக்கே சென்று செய்து தருகிறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன? மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருந்தார். மிதுன ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில அமர்ந்திருந்த ராகு பகவான் கும்ப ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். அதே போல மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் தற்போது சிம்ம ராசியான 3ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கார். ராகு 9ஆம் இடத்துக்கும் கேது 3ஆம் இடத்துக்கும் வருவதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நன்மையை பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி கடந்த காலங்களில் ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷமாக நான் சனி பயிற்சி நம்ம கட்டாயமாக இதில் எடுத்துக்கணும். மிதுன ராசிக்கு என்னென்ன போராட்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். தொழில், நிரந்தரமான தொழில் இல்லை. இந்த தொழிலை பார்த்தா அதுலேயும் ஏற்றம் இல்லாமல் போச்சு, அந்த தொழிலை பார்த்தேன் அதுலேயும் ஏமாற்றமே வந்துச்சு. ஒரு நிரந்தரமான தொழிலை நோக்கி தேடுவதே என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதே போல் சந்தோஷம்னா என்ன? இந்த 1.5 வருஷமாக
உங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறையில உங்களுக்கு நடந்த விஷயமாக இருக்கும். நீங்க சந்தோஷம் 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 சந்தோஷம்னு தேடிக்கிட்டே போகலாம். அல்ல மிதுன ராசியில சந்தோஷங்கிற பேர் கூட உள்ளவர் கூட இருக்கலாம், ஆனா சந்தோஷம் மட்டும் இருந்திருக்காது. மகிழ்ச்சிங்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி சந்தோஷம் இருந்தது என்று நினைத்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகமைப்பு வலிமையாக இருந்திருக்கும். அப்போ தான் ஏதாவது ஒரு எட்டி பார்க்குற சந்தோஷம் கிடச்சிருக்கும். பரவாயில்லையே, சந்தோஷம் எட்டி பார்த்துருச்சே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துருக்கும். அப்போ சந்தோஷமும் இல்லை, ஒரு பொருளாதாரத்திலும் முன்னேற்றமும் இல்லை. ஏற்றம் எப்போ கிடைக்கும், எப்பொழுது சந்தோஷம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்துடன் இருக்கக்கூடிய அன்பார்ந்த நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உருவாக்கி தரப்போறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றமான தன்மைகளை தரப்போறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை இரண்டு விதமாக பார்க்குற குணாதிசயம் உங்களுக்கு உண்டு இருக்கு. திடீர்னு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் உங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் உள்ள மிதுன ராசின்னு சொல்லி யாராலையும் எடுக்க முடியாது. ஒரு நட்பு வட்டாரம் உங்களை சுற்றி இருக்கவே செய்யும். எப்போ பார்த்தாலும் குறைஞ்ச ஒரு 2 பேராச்சும் உங்க கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இயக்கம் உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் கூட அவங்க இருக்கிறனால உங்களுக்கு நன்மை கிடையாது, அவங்களுக்கு தான் நன்மை. உண்மையிலேயே மிதுன ராசிக்காரங்க கூட இருந்தாங்கன்னா ஈஸியாக வேலையை நகர்த்திடலாம். உங்களுக்கு அதாவது மற்றவங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா உங்களை கூட்டு வச்சு என்ன பண்ணலாம், அப்படி ஈஸியாக உங்களை நீங்கள்லாம் யார், உங்களை மாதிரி நல்லவங்க உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உங்கள் வேலையை விட்டு போட்டு போய் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்காண்டி வேலை பார்ப்பீங்க. உன்னையே தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லிட்டா போதும், நீங்கள் அவ்வளோதான் ஃப்ளாட்டு விட்டுருவீங்க. எனக்கு வேலையை அப்புறம் பார்த்துக்கலாங்க, உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களை முடிச்சு கொடுத்துட்டு நான் என் வேலையை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் செயல்பட்டிருப்பீங்க. அதுவும் இந்த 1.5 வருஷம் 2 வருஷமாக உங்கள் வேலையை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சே உங்கள் வேலை பாதி வேலை போயிருக்கும். உங்கள் வேலையை யார்ட்டையா ஒப்படைச்சிட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போன மிதுன ராசிக்காரங்க பாதி பேர் வேலை இல்லாமல் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல இன்னொரு ஆள் உட்காந்துக்கிட்டு உங்களை நாட்டமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த சூழ்நிலை தான் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம் நடந்தது. என்னுடைய கிளைண்ட் ஆன்லைன் மூலமாக நம்மளை சந்தித்த கிளைண்ட் சொன்ன விஷயம், இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னோன்னே அவங்க என்கிட்ட போன வாரம் தான் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. நம்ம ஆன்லைன் மூலமாக தான் சிங்கப்பூர்லேருந்து. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் யாரையும் வேலையை சேர்த்து விட்டீங்களா, சேர்த்து விட்டு அதனால் உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சான்னு. எப்படியா சொல்கிறீங்க, கரெக்டாக உண்மையிலேயே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள வேலை சேர்த்து விட்டேன், கடைசியில் எனக்கே ஆப்பொழிச்சிட்டாங்க, இப்போ அந்த இடத்துல எனக்கு வேலை இல்லாமல் போச்சு அப்படிங்காங்க. ஸோ இதெல்லாம் கிரக ரீதியாக நடக்கிறது. அப்போ உங்களுக்கும் இந்த அனுபவங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கட்டாயமாக கொடுங்க. அதே போல் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் செலவழித்த கணக்கு பார்த்தா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நிறையா செலவழிச்சிருப்பீங்க. வண்டிலாம் ரிப்பேர் ஆகும், இல்லை வாங்கின வண்டியை ஏமாற்றி விற்றுருப்பாங்க. சூப்பர் வண்டினே, அற்புதமான வண்டி, இந்த வண்டியை நீங்கள் செலவே எல்லாம் ஓட்டலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாங்கின பிறகு அது செலவை மட்டுமே செலவழிக்கிற வண்டிங்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதேபோல் அம்மாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு நீங்கள் செலவழித்த கணக்கிட்டு பார்த்தா அந்த 2 வருஷத்தில் அதிகமான செலவு. எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பலபடி ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுக்க சொல்லியிருப்பாங்க. இந்த டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட் எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல சரியாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப தாக்கம் பண்ணியிருக்கும். அதேபோல் மிதுன ராசிக்காரங்க கடந்த 1.5 வருஷத்தில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் ஏதேனும் எடுத்திருந்தீங்கன்னா பாதியோடு நிற்கும். கட்டின வீடு பாதியோடு நிற்கிங்க. இன்ஜினியர் வரமாட்டேங்காரு, கொத்தனார் வரமாட்டேங்காரு, இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருள் வரமாட்டேங்கி,
அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டி கெட்டின வீடு பாதியோடு நிற்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுத்திருக்கும். ஸோ இந்த நிலையிலிருந்து எப்போ மாற்றம் உண்டு, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் நம்மளுடைய ராகு பகவானும் மற்றும் கேது பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, அதே போல் இந்த கிரக பயிற்சியில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கவனம் என்று சொல்கின்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கிரக ரீதியாக நான் ஆராய்ந்த விஷயங்களை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். தயவுசெய்து சொல்கிற விஷயத்தை கவனமாக கேளுங்க. இனிமே தான் உங்களுக்கு கான்செப்டே இருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இது சில பேர் இருக்காங்க, ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் வருவாங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வீடியோ ஆரம்பிக்கி, 7 நிமிஷம் கழித்து அப்புறம் தான் வீடியோ ஆரம்பிக்குன்னு சொல்லி போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, 7 நிமிஷம் கழிச்சு தானே எதிர்காலம் இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஜோதிட வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கணுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் கடந்த கால கருத்துக்களை சொன்ன விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். அப்போ நீங்கள் அடுத்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு முழு மனதோட அதாவது ஆத்ம திருப்தியுடன் நீங்கள் நடக்குங்கிற நம்பிக்கையோடு பார்ப்பீங்க. ஸோ மற்றவங்க சொல்கிறாங்கன்றக்காண்டி 6 நிமிஷம் கழித்து பார்ப்போம், 7 நிமிஷம் கழித்து பார்ப்போம்னு பார்த்தா அதில் உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஸோ அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, ஓகேவா? ஸோ இந்த ராகு கேது பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, சக ஊழியர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு அவர்களுடைய ஆதரவுகள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. மிதுன ராசிக்காரங்க யாரெல்லாம் வீடு வாங்க நினைக்கிங்களோ, சொந்த வீடு கெட்டன்னு நினைக்கிங்களோ, அல்ல கெட்டின வீடை வாங்க நினைக்கிங்களோ, கட்டாயமாக இந்த 1.5 வருட காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நீங்கள் கெட்டிய வீடு வாங்குவதற்கான அமைப்பு அல்லது வீடு கெட்டுவதற்கான அமைப்பை கிரகங்கள் முழுமையாக உங்களுக்கு உறுதுணை செய்யும். கெட்டின வீடு பாதியோடு நின்றுச்சு, எப்படா ஆரம்பிப்போம் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டீங்கன்னா இனிமே ஆரம்பிப்பீங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே தடைப்பட்ட விஷயங்கள், நடைபெறாமல் இருக்கின்ற விஷயங்கள், நடத்து காட்டக்கூடிய விஷயங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன. சந்தோஷம் மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும்? இனிமே கிடைக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும். உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும், உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால். ஏன் அதை உயான்னு சொல்கிறேன்னா, சுய ஜாதகம் 70%, கோச்சார ரீதியான கிரகங்களுடைய அமைப்பு 30%, 20லிருந்து 30%. ஸோ அந்த வில் பவர் தக்கன உங்களுக்கு நன்மை உண்டு. அப்போ கட்டாயமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்க போகலை, என் பையன் மிதுன ராசி படிக்கவே போக மாட்டேங்க, ஸ்கூலில் போய் விட்டேன் படிக்க மாட்டேங்க, காலேஜில் விட்டேன் படிக்க மாட்டேங்க, ஐயா படிச்சிருவானா, காலேஜ் பக்கம் காலை வச்சிருவானா அப்படின்னு எதிர்பார்க்குற தாய் தந்தையருக்கு சொல்லுவது என்னவென்றால், உறுதியாக உங்களுடைய குழந்தை, மிதுனராசி குழந்தைகள் உறுதியாக இனிமேல் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள், படிப்பில் வெற்றி பெறுவார்கள், ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கான சூழ்நிலை உண்டு. எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நம்முடைய மிதுனராசி மாணவ செல்வங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். போய் விளையாட்டு போட்டியில் கலந்து வச்சுருங்க, எந்த போட்டியில் வேணால் கலந்துக்கூடா, படிப்புலையும் கவனம் செலுத்து, போட்டியிலையும் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. படிப்பு மட்டுமே எதிர்காலத்தை தீர்மானித்து விடாது, இரண்டும் கலந்தது தான் கலவை. 2 கண்ணுமே நமக்கு முக்கியம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் படிப்பும் குழந்தைகளுக்கு முக்கியம், விளையாட்டும் முக்கியம். அப்போ ஒவ்வொரு விளையாட்டிலையுமே அவங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டுவதற்கான சூழ்நிலையிலே அரசாங்கம் உதவி செய்யுது. ஸோ அப்போ உறுதியாக நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்று ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு, படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. கல்லூரிக்கே போக மாட்டேன்னு சொன்ன, +2 முடிச்சுட்டு இல்லை காலேஜில் பாதியோடு நின்ற மாணவர்கள் இனிமேல் கல்லூரி பயணத்தை தொடங்குவார்கள். உறுதியாக டிகிரி முடித்து நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் மிதுன ராசியில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய தகப்பனார் வழி சொத்தில் உள்ள செயல்பாடுகள், வில்லங்கமான செயல்பாடுகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய தகப்பனார் வழி தாத்தா வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் அப்பா வழி சொத்து கிடைக்காது, அது கிடைக்கல சில தடை வரலாம். ஆனால் உங்கள் தாத்தா வழி சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. இப்போ கிரக பயிற்சிக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, வெளிநாடு எங்கேயா சுற்றி பார்க்கலாமா, இல்லை இந்த நம்ம தமிழ்நாட்டிலேயே எங்கேயாவது ஒரு பயணம் டூர் போயிட்டு வரலாமா, இல்லைன்னா இந்தியாவிலேயே எங்கேயா பயணம் செய்யலாமா, ஃப்ளைனில் போயிட்டு வருவோம், ஃப்ளைட்டில் ஒரு தடவையாக போயிட்டு வருவோமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா இந்த ராகு பகவான் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றி தருவார். ஒரு மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். மனசுக்குள்ள ஆசைகள் அவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா, இது கிடைச்சா சந்தோஷம், அது கிடைச்சா சந்தோஷம், இப்படி கிடைச்சா சந்தோஷம் அப்படிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சந்தோஷங்கள் இனிமே நிறைவேறப் போகிறது. ஆனால் சந்தோஷம் நிறைவேறப் போகுதுங்கிறக்காண்டி தேவையில்லாத சந்தோஷம், மற்ற குடும்பத்தை அழித்து விட்டு ஏற்படுகின்ற சந்தோஷம், மற்ற பெண்களை தவறாக சித்தரிக்கின்ற சந்தோஷத்தை எக்காந்த கொண்டும் இந்த காலகட்டங்களிலும் எந்த காலகட்டங்களிலும் நம்மளுடைய அன்பான மிதுன ராசிக்காரர்கள் இயக்கிவிடக்கூடாது. இயக்கிவிட்டால் கிரகம் அதனுடைய கடமையை கரெக்டாக தவறாமல் உங்களை வச்சு செய்யும் என்பதனால சந்தோஷம் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளுக்கும் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களை பாதிப்படையக்கூடிய எந்த சந்தோஷமும் உங்களுக்கு நிலையான தன்மையை கொடுத்து விடாது என்பதனால் சரியான முறையில் சந்தோஷத்தை பெற்றுக்கோங்க. ஓகேவா? இல்லீகல் கான்டாக்ட் எதுவும் இருந்தால் கட்டாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கவனமாக செயல்படுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இப்போ இந்த கிரகங்கள் இப்படி செயல்படுவது மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்? நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ராகு கேது பயிற்சி அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது, உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள், அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறார்கள், உங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்காங்கன்னா அவங்களை கொஞ்சம் கவனமாக வழி நடத்துங்கள். அவங்கள எக்காந்தம் கொண்டும் டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க, முடிஞ்சளவு என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அவர் என்ன எப்படிப்பட்டது தெரியுமா, அவருடைய செயல்பாடு என்ன தெரியுமா, அவருடைய ப்ளஸ் என்ன தெரியுமா, அவருடைய மைனஸ் என்னன்னு தெரியுமான்னு உங்கள் கூடவே இருந்து உங்களை செஞ்சுருவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்க ஏதாவது ஒரு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசினா முடிஞ்சளவு அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். எதிர்த்து நிற்கணுங்கிற விஷயங்களை மட்டும் எக்காந்த ஒன்றும் செய்துவிடக்கூடாது. அதேபோல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம், சில விஷயங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ கவனமாக இருங்க. லாபங்கள் அதிகமாக வருது, சந்தோஷங்கள் அதிகமாக வருதுங்கிறக்காண்டி உங்களுடைய முயற்சியை எக்காந்த கொண்டும் விட்டுவிடக்கூடாது. கைவிட்டு விடாமல் நம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சியை செயல்படுத்த வேண்டும். முயற்சி எந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக பண்ணுறீங்களோ தடையில்லாத வெற்றியை பெறுவீங்க. முயற்சியில் மட்டும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டிங்கன்னா சில வெற்றிகளில் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதேபோல் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட எந்த ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதேபோல் நம்மளுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதே போல் சமூக வலைதளங்களில் தன்னை பிரபலமாக்க வேண்டும், தன்னுடைய செயல்பாடை இந்த உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற செயல்பாடில் செயல்படுகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சொல்வது என்னென்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு உறுதியாக உங்களை சித்தரிக்கும் வண்ணம் தவறான வண்ணமாக இல்லாதவாறு பாதுகாத்துக் கொள்ளும். அவசரப்பட்டு உங்களை நீங்கள் ஒரு மதிப்பு மரியாதை வேணுங்கிறக்காண்டி ஒரு தவறான செயல்பாடை செஞ்சிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்புறம் மற்றவர்களுக்கு பாதிப்படையும் அளவுக்கு வார்த்தைகளை உபயோகப்படுத்தவே கூடாது. தேவையில்லாமல் வீடியோ பதிவுகளில் மற்றவங்களை தரக்குறைவாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாலும் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ வார்த்தைகள், அந்த கம்யூனிகேஷன் ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா நீங்கள் கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. ஸோ நல்ல பெயர், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை சந்திக்கணும்னா சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக கிரகங்கள் உங்களுக்கு முழுமையான ஆளுமை தன்மையை கொடுக்கும். உங்களுடைய தகப்பனாருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் அடிவயிறு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த சூழ்நிலைகள் ஏதாவது வர விடாமல் தடுக்கணும்னா நீங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு புதன்கிழமையும் மேக்சிமம் மாதத்தில் ஒரு புதன்கிழமை அல்லது ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு 11 வெற்றலை காம்பில் சுற்றி ஆஞ்சநேயருக்கு மாலையாக நீங்கள் சாத்துனீங்கன்னா புதன் ஓரையில் கரெக்டாக வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரனால் ஏற்படுகின்ற பிரச்சனை, உங்களை விட வயது குறைந்தவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனை, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனை வெளியே நிற்கும், உங்களை நோக்கி வராது. இல்லைன்னா உங்களை நோக்கி அப்படியே அம்பு விட்ட மாதிரி வந்து அடிப்பாங்க, கொஞ்சம் கஷ்டப்படணும். ஸோ அதனால் வழிபாடுகளை சரியாக பின்பற்றுங்கள். உங்களுக்கு தெரியாத 2ஆம் பாலினத்தான திருநங்கைகள் அந்த சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யும்பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் பொழுது நீங்கள் உறுதியாக பலவிதமான தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் தெய்வ குழந்தைகள் நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்கள வந்து கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறதுலாம் மிதுன ராசிக்காரங்க 100% கூடாது, எந்த ராசிக்காரங்களும் கூடாது. அவங்கள மரியாதை கொடுத்து மரியாதை நிமித்தமாக நீங்கள் நடத்தும் பொழுது சகல விதமான ஆற்றலும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இப்போது வரை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னால வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் செயல்படக்கூடியவங்க. ஏன்னா அவங்க ராசி அதிபதியோட தன்மை அதுதான். புதன் யாரோட சேர்றாரோ, அதாவது சுபரோட சேர்ந்தால் அவர் சுபர், அசுபரோட சேர்ந்தால் அசுபர். ஸோ அந்த மாதிரி நீ நல்லவனா நான் உனக்கு நல்லவன், நீ கெட்டவனா நான் உனக்கு கெட்டவன் அப்படின்னு வந்து, ஆனால் அவங்க அது தோற்றத்துலேயோ அவங்க செயல்லையோ அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது, மிதுன ராசிக்காரர்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றத அவ்வளோ எளிதாக யாருனாலையும் கண்டுபிடிச்சிட முடியாது. அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் போகிற தடத்தை வந்து அழிச்சிட்டே போங்க, உங்கள் எதிராளிக்கு நீ எங்கே போகிறீங்கன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இயல்பாகவே செயல்படக்கூடிய புத்திசாலித்தனம் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, புத்திக்கு அதிபதியே வந்து புதன் தான். ஸோ புதன் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் வந்து ஒருத்தர் வந்து நல்ல புத்திசாலித்தனத்தோடையும் வணிக திறனோடையும் இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அடையக்கூடிய வெற்றியாளராக ஜொலிக்கக்கூடியவங்களுக்கு புதனோட நிலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த 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 புதனோட ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுக்கு எது என்ன பயிற்சி வந்து என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ராகுவும் கேதுவும் அப்படின்னு வந்து இருக்க நிழல் கிரகம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஷேடோ பிளானட்ஸ். இந்த ஷேடோ பிளானட்ஸோட வலு தான் அதிகம். அதாவது நன்மையை செய்யக்கூடிய விதத்துலையும் சரி, தீமை செய்யக்கூடிய விதத்துலையும் சரி, இந்த ஷேடோ பிளானட்ஸ் அதாவது நிழல் கிரகங்களோட வலு அதிகம். நம்ம எல்லோரும் வந்து சனியை நினைப்பாங்க, இந்த பக்கம் சுப கிரகம்னு பார்த்தா குருவை எடுத்துப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் விட இன்னும் சொல்லப்போனால் ஒளி கிரகமான சூரியனையே வந்து மறைக்கக்கூடிய வலு வந்து யாருக்கு உண்டுன்னா இந்த நிழல் கிரகங்களுக்கு தான் உண்டு. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து ஷேடோ பிளானட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுவோட பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ராசிலையும் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் வந்து இவங்க வந்து இருப்பாங்க, இருந்து தன்னுடைய செயல்களை கொடுத்துட்டு இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடமான மீன ராசியில் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்த ராகுவும், ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல கன்னி ராசியில் இருந்து செயல்பட்டு இருந்த கேதுவும் இப்போ பயிற்சி ஆக போகிறாங்க. ஏப்ரல் 26ஆம் தேதி, அதாவது சித்திரை வந்து 13ஆம் தேதி தமிழுக்கு. இது வந்து வாக்கிய கணித முறையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஸோ அந்தபடி வந்து பார்க்கும்போது மீனத்திலேருந்து கும்பத்துக்கு ராகுவும், கன்னியிலேருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. ஸோ இப்போ 9ஆம் இடத்துக்கு வரதா அர்த்தம். அதாவது 10ஆம் இடத்துலேருந்து இது நாள் வரைக்கும் தொழில் சார்ந்த பல மாற்றங்களையும், தொழிலில் இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி ஒரு மாதிரி உங்களை உருட்டி பரட்டிகிட்டு இருந்த இந்த ராகு வந்து இப்போ 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ அப்போ இந்த ராகு வந்து என்ன பண்ணும், 9ஆம் இடத்து ராகு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி 9ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சனி அங்கே தான் இருக்கார். ராசிக்கு பாக்கியாதிபதியான சனி தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கார், பாக்கியஸ்தானத்திலே இருக்கார். அந்த பாக்கியஸ்தானத்துக்கு சனியை போலவே வேலை செய்யக்கூடிய ராகு வந்து அமரப்போகுது. ஸோ அப்போ வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம், சனியை போலவே வேலை செய்யக்கூடிய ராகு அப்படின்னா சனி உங்களுக்கு பாக்கியாதிபதி அப்படின்ற பட்சத்தில், ராசிக்கு பாக்கியாதிபதின்ற பட்சத்தில் பாக்கியங்களை தான் அள்ளி கொடுக்க போகிறாரு.
நிச்சயமாக வந்து ராகுவுடைய இந்த பயிற்சி வந்து அந்த 1.5 ஆண்டுகளும் உங்களுக்கு மிகுந்த பாக்கியங்கள்ன்றது என்ன அப்படின்னா வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள். நீங்கள் ஒன்று நினச்சிட்ருப்பீங்க, இந்த வழியில் நமக்கு ஒரு ஆதாயம் வரும் அப்படின்னு நினச்சி ஒரு செயல் செஞ்சிட்ருப்பீங்க. அந்த வழியில் வருதோ இல்லையோ, எதிர்பாராத வழியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுதான் இந்த ராகு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற ஆச்சரியங்கள். உங்கள் வாழ்க்கையில் ராகு நிகழ்த்தக்கூடிய ஆச்சரியங்களை இந்த 1.5 ஆண்டுகளில் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான நிலைக்கு தான் ராகு வரப்போகிறாரு. இது குறிப்பாக சொல்லணும்னா சனியோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு ராகுவை அமைகிறது ரொம்ப சிறப்பு. சனியும் ராகுவும் சேர்ந்து ஒரே மாதிரியான செயல்படக்கூடிய 2 கிரகங்கள். அதாவது சனியை போல் ராகு வேலை செய்யும், செவ்வாயை போல் கேது வேலை செய்யும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் 2மே சனி ராகுவும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கான ஆதாயங்களை கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து 9ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஞானஸ்தானம்னு சொல்லுவோம். ஒரு ராசிக்கு ஞானஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 9ஆம் இடம் தான். ஞானஸ்தானத்தில் வந்து அசுபர்களான சனியும் ராகுவும் வந்து உட்கார்றாங்களே, அப்போ நம்மளோட சிந்தனைகளில் குழப்பங்களை ஏற்படுத்துவாங்களா, நம்மளை தவறாக யோசிக்க வைப்பாங்களா, சிந்திக்க வைப்பாங்களா அப்படின்ற சில கொஸ்டின்ஸ் வந்து பலருக்கு வர வாய்ப்புண்டு. ஆனால் நீங்கள் அப்படி கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் உள்ளபடியே வந்து நீங்கள் உங்களோட யோசனைகள் தவறாக இருந்தாலும் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்குன்றதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். ஏன்னா ஒரு பாக்கியாதிபதி சனி வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய பாக்கியாதிபதி. அவரே அட்டமாதிபதியாக வந்தாலும், அதாவது அட்டமாதிபதின்றது வந்து 8வது ஸ்தானத்துக்கு அதிபதினு அர்த்தம். அந்த 8ஆம் ஸ்தானத்து அதிபதியாகவும் பாக்கியஸ்தானம் அதிபதியாகவும் சனி பகவானே வர்றதுனால, அந்த சனி பகவானை போல் வேலை செய்யக்கூடிய ராகு வந்து அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால நிச்சயமாக சனியை விட அதிகமாக கூடுதலாக பாக்கியங்கள் அள்ளி கொடுக்குன்றதை தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நமக்கு சிந்தனைகளில் குழப்பங்களும் சங்கடங்களும் இருந்தாலும் உங்களோட எண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வெற்றி அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அது போக வந்து உங்களுக்கு ஜென்ம குரு ஆரம்பிக்க போகிறாரு. எப்போனா மே மாதம் வந்து குரு வந்து ரிஷபத்திலேருந்து பயிற்சியாகி ராசியில் வந்து அமர போகிறாரு. பொதுவாக ஜென்ம குரு வந்து இடமாற்றங்களை கொடுக்கும். உங்களுக்கு வந்து தொழில்காரனாகவும் ஒரு குரு தான் வர்றாரு, திருமணஸ்தானத்து அதிபதியாகவும் குரு வர்றாரு. அப்படிப்பட்ட குரு வந்து ராசியில் அமர்ந்து 7ஆம் இடமான திருமணஸ்தானத்துக்கும் அவரோட பார்வை கிடச்சிட்ருக்கு. பொதுவாக அந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு தாமதமும் சில எப்பயுமே பிரச்சனைகளும் கொஞ்சம் மித்தவங்களை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு குருவோட சொந்த இடத்துக்காக திருமணஸ்தானத்துக்கு குருவோட பார்வை கிடைக்க போகுது. ஸோ அதனால் திருமணம் தடைப்பட்டு வந்த திருமணங்கள், திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், குழந்தைகள் வளர்ப்பில் இருந்த பிரச்சனைகள், இது எல்லாமே கூட வந்து சரியாகவும் தான் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஆனால் உள்ளபடியே வந்து தொழில் மாற்றம்ன்றது கொஞ்சம் உறுதியாக இருக்கும். இதனால் வரைக்கும் நீங்கள் ஒரு தொழிலில் இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னாலும் புதுசாக ஒரு துறைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வந்து அவர் வர்றதுனால தான் இந்த தொழில் சார்ந்த மாற்றம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நல்ல மாற்றமாக இருக்கும் அப்படின்னு இதனால் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ராசியில் அமரக்கூடிய குருவுக்கு 9ஆம் திரிகோணத்தில் சனியும் ராகும் இருக்காங்க. இந்த சனிக்கும் ராகுவுக்கும் குருவுடைய சுபத்துவமான பார்வை கிடைச்சிடுது. ஸோ இந்த சனிக்கும் ராகுவும் குருவுடைய சுபத்துவமான பார்வை கிடைக்கும்போது இந்த சனி ராகு குரு இந்த இணைவு வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த முன்னேற்றங்களையும் பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கும். ராகு குரு இணைவு வந்து கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து சனியை வந்து குருவும் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா திரிகோண தொடர்பில், அது கேந்திர தொடர்புலையோ இல்லை ஒரே ஸ்தானத்துலேயோ 2 பேரும் இணைகிறாங்க அப்படின்னா வந்து அது சில பொருள் இழப்புகளை ஏற்படுத்தும், நஷ்டங்களை ஏற்படுத்தும், திருட்டு கொடுக்குற ஒரு சூழலை ஏற்படுத்தும். அந்த மாதிரிலாம் பொருள் நம்மளை அறியாமல் தொலைக்கக்கூடிய சூழலை உண்டு பண்ணும். அது வந்து கேந்திர ஸ்தான தொடர்பு ஒரே ஸ்தானத்தில் வந்து இணைகிறதுனால அது நடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான தொடர்பு, அதாவது திரிகோண தொடர்பில் இணைகிறதுனால இது மூலியமெல்லாம் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது நல்ல பணப்புழக்கம், இது நாள் வரைக்கும் ஒரு பற்றாக்குறை பட்ஜெட் போட்டுட்டு இருந்தவங்க வந்து தாராளமாக பட்ஜெட் போடக்கூடிய ஒரு சூழல் வந்து வரும். தன்னிறைவான ஒரு சூழல், அதாவது எனக்கு போதுமான அளவு இருக்குது, நான் இனி மீறி வர்றதை தர்மம் பண்ணுவேன்ற அளவுக்கு யோசிக்க அளவுக்கு எப்போயுமே இயல்பாகவே மிதுனராசிக்காரர்களுக்கு தர்ம சிந்தனைகள் நிறையா இருக்கும். கல்விக்கு வயது முதிர்ந்த பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து தர்ம காரியங்களுக்கு அவங்களுக்கான உதவிகள் செய்யணும் அப்படின்ற வந்து எண்ணங்கள் வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கும். அந்த எண்ணங்கள் அதுவும் ஈடேறக்கூடிய ஒரு காலமாக, அந்தளவுக்கு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலம்தான். ஆண்டு முழுதும் மிதுன ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய அசுர குருவான சுக்கிரனோட நிலையும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கிறதுனால நிச்சயமாக வந்து ராகு கேது சனி உங்களோட பலமும் இவங்களோட நிலையும் உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இது போக வந்து இந்த 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சியாகக்கூடிய உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரனோட நிலையும் ஆண்டு முழுதுமே சிறப்பாகவே இருக்குது. குருவோடைய அருளாலையும் சரி இணைவாலையும் சரி இந்த தொடர்புகள் மூலயமா ஆண்டு முழுதுமே வந்து சிறப்பான நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு.
ஸோ அதனால் வந்து இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய ஆண்டுகள் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு நிச்சயமாக தயாராக இருக்குது, கிரகநிலைகள் தயாராக இருக்குன்றதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் சரியான முடிவுகளை எடுத்து நீங்கள் வந்து பயணிக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இது நீண்ட நாளாக வந்து நமக்கு ஒரு சரியான ஒரு அடித்தளம் அமையலை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த காலம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ராகு பயிற்சியாகி லாபஸ்தானமான தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாரு இல்லையா, அதே நாள் அதே நேரத்தில் வந்து அதுக்கு எதிர்நிலையில் எப்பவுமே இருக்கக்கூடிய கேது வந்து 4ஆம் இடத்துலேருந்து பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம ராசி, உங்கள் மிதுன ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசிக்கு வரக்கூடிய கேது வந்து சம்பாத்தியத்தில் ஒரு போராட்டத்தை கொடுக்கும். இருந்தாலும் நிச்சயமாக சம்பாத்தியத்தில் வந்து எந்த தடையும் கொடுக்காது. அதாவது நமக்கு வர வேண்டிய வருமானங்கள் தடைப்பட்டு தாமதப்பட்டு ஆனால் இறுதியாக வந்து சேரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதனால் வந்து நீங்கள் அது கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களோட முயற்சிகள் இனிமேல் எடுக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் ரொம்ப கடுமையாக ஸ்ட்ராங்காக நீங்கள் டிசிஷன் எடுத்து முயற்சி பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாகவும் இந்த 3ஆம் இடத்துக்கு கேது இருக்கார். ஸோ இந்த கேதுவோட துணை வந்து நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நிச்சயமாக பெரிய வெற்றிகளை அடையலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். சம்பாத்திய ஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது வந்து அமர்றது சம்பாத்தியத்தில் ஒரு போராட்டம். அதாவது போராட்டம் அப்படின்றது என்னென்னா போட்டி, காம்படிஷன். உங்கள் துறை சார்ந்து, உங்கள் தொழில் சார்ந்து, உங்கள் தொழிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் சார்ந்த நண்பர்களுக்குள்ளேயே கூட வந்து போட்டி மனப்பான்மைகள்லாம் வரும். இதை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியாக எடுத்துக்கிட்டு தொழிலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இந்த ஆண்டு மட்டும் இந்த ராகு கேது பயிற்சி வந்து முழுமையாக உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்கும் அப்படின்றத வந்து அந்த நிலையில் தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து மிதுன ராசிக்காரர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். நமக்கு நேரம் சரியில்லையோ காலம் சரியில்லையோன்னு பயப்பட வேணாம். கோச்சார கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது. இதை தாண்டி கோச்சார கிரகங்கள் மட்டும் போதுமா ஒருத்தரோட வாழ்க்கைக்கான சரியான துல்லியமான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா கிடையாது. அது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது கோச்சார பலன்களில் தாண்டி இன்னும் ஒரு அதீதமான பங்கு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்துக்கான அதில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளில் தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கோச்சாரப்படி சனி இங்கே இருக்கார், ராகு அங்கே இருக்கார் அப்படின்றத தாண்டி உங்கள் ஜனன ஜாதகத்தை அடிப்படையில் சனி எந்த நிலையில் இருக்கார், உங்களுக்கு அவர் யோகரா பாவரா, ராகு எங்கே இருக்கார், அவர் உங்களுக்கு யோக பலனை கொடுப்பாரா பாவ பலனை கொடுப்பாரா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் லக்னாதிபதியோட நிலை இருக்குது. உங்களோட தசா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தசா அடிப்படையில் உங்களை ஆளக்கூடிய கிரகம் யார், அவரோட நிலை என்னவா இருக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தா தான் வந்து எதையும் கோச்சார பலன்களை இணைச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் ஒரு துல்லியமான சரியான பலன்களாக இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி உங்களுக்கான சரியான துல்லியமான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க எண்ணுக்கு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்கால முயற்சிகளுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்து கேது, 9ஆம் இடத்து சனி ராகு இந்த தொடர்பு இந்த நிலைகள்லாம் வந்து நிச்சயமாக வந்து ஏதாவது சிக்கல் இருக்கும் பட்சத்தில் கடன் சார்ந்தோ இல்லை உறவுகள் சார்ந்தோ ஏதாவது சிக்கல் இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் தீரணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டுவாங்க. உங்களை எல்லா சங்கடங்களுக்கு இருந்து நீங்கள் எல்லா வகையிலையும் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதிகப்படியான பாசத்தையும் அதிகப்படியான நேசத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். எவ்வளவோ வெறுத்து போனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ சரி, உங்களுடைய உறவுகளோ சரி, உங்களை வெறுத்து போனாலும் நீங்க அவர்களோட சேர்ந்து பயணிக்க கூடியதுதான் அதிகமா விரும்புவீங்க. துணை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். ஒரு நாள் தனியா இருக்க சொன்னா வாழ்க்கையே ஒரு இருண்டு போன மாதிரி இருக்கும் இவர்கள் கிட்ட. அந்த அளவுக்கு ஒரு நட்பையும் ஒரு பாசத்தையும் அதிகப்படியாக நேசிக்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல அந்த ராகு பகவான், பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சில விஷயங்கள் எட்டா ஒரு கனியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும் போது அதுல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருப்பீங்க. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு 4 பேர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி அதன் மூலமாக ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்க கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அப்படிதான் இருக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சி. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த வாழ்க்கை முறையில சில ஏமாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அந்த உற்சாகமான ஒரு வாழ்க்கை வந்தாலும்
அந்த வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானத்துல இருக்கிறாரு, தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கையில கொஞ்சம் லைட்டா நீங்க ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய திறமையிலையும் உங்களுடைய உழைப்பிலையுமே எப்போதுமே தன்னம்பிக்கையாக இருந்த இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த 1.5 வருடங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு என்னுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது, இப்படியாக ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனைகளை உடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதற்குண்டான ஒரு வேலைகளும் இவங்களுக்கு நடக்கும். ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல இவங்களுக்கு உண்டான மரியாதையும் மதிப்பும் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதே சமயத்துல இவங்களை எப்போதுமே அவமானப்படுத்தி ஒரு கீழ்த்தரமாக இல்ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் வேலை செய்வாங்க. எவ்வளவோ பெரிய ஒரு கம்பெனில வேலை பார்த்தா கூட அந்த இடத்துல இவர்களினுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படவே படாது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நல்ல பேரு, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பதவி ப்ரமோஷன்ஸ், இதெல்லாம் அடுத்தடுத்து வாங்கிட்டே போவாங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பதவி கிடைக்கணும், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கணும்னா பாத்தீங்கன்னா அதுக்கு 1000 பேர் கூடி அந்த இடத்துல இவர்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவர்களுக்கு அது தகுதி தானா, இவர்கள் வேற என்ன செஞ்சா இவர்களை இதுல இருந்து நம்ம நீக்கம் செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு மட்டும்தான் யோசிப்பாங்களே ஒழிய அவர்களுக்கு ப்ரமோஷன் வரும்போதோ இன்கிரிமெண்ட் வரும்போதோ இதை பத்தி எல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த அலுவலகத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எல்லாருமே ஒரு எதிரி மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இவர்கள் யார்கிட்டையுமே அந்த எதிரியான ஒரு நோக்கத்தை உடையவர்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான், இவன் தான் பக்கத்துல இருக்கிறவன் தான் போட்டு கொடுத்துருக்கான்னே தெரியும், இவர் தான் நம்மளுடைய ப்ரமோஷனுக்கே ஆப்பு வச்சவர்னு தெரியும், இவர் தான் நம்மளுடைய இன்கிரிமெண்ட்டுக்கு வரவிடாம பண்ணுனதும் இவர் தான் அப்படின்றது தெரியும். ஆனா அவர்களோட ஒரு நட்புறவாக பழகி பழகி அவர்களினுடைய மனதையே மாற்றக்கூடிய அளவிற்கு திறமைசாலிகளாக இருப்பீங்க நீங்க மிதுன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய இந்த 3ஆம் இடத்துல அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையில சிறிதளவு ஒரு குறைபாடை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இடமாற்றம் செய்யணும் நினைச்சு அந்த இடமாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோ டவுனா ஆக்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. பாக்யஸ்தானத்துல ராகு பகவான் அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லபடியாக ரீச் ஆனாலும் அதை நீங்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களுடைய குடும்பத்திற்காக வீடு கட்டியிருப்பீங்க, அந்த வீட்டுல உள்ள நுழையவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற எங்கேயோ டிரான்ஸ்பர் போட்டிருப்பாங்க, நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது குடும்பத்தை பிரிந்து வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு சில முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க, அதனோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு சிச்சுவேஷன் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம். இந்த மாதிரிதான் இந்த பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் சில விஷயங்களை அனுபவிக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும். லோன் எல்லாம் அப்ரூவ் ஆயிருக்கும், அந்த லோன் கைக்கு நீங்க வீடு கட்டுறதுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனைகள் அந்த லோன் அமௌண்ட் சாப்பிட்டு போயிடும். அந்த அளவிற்கு அந்த தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத செலவுகள்ன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த ராகு கேது 9ஆம் இடம் 3ஆம் இடம்ன்றது இந்த மிதுன ராசி பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். சும்மா அசால்ட்டா, அதாவது என்ன சொல்றது, அசட்டு தைரியத்துல சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த மிதுன ராசி பெண்கள் இந்த காலகட்டத்துல நீங்க புதிதாக தொழில் முயற்சிகள் எடுக்க போறீங்க. உங்களுக்குன்னு சில தொழிலை வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தகப்பனார் வழி உறவுல தேவையில்லாத விரிசல்கள் உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி பெண்களுக்கு. அதனால யாராவது அப்பா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்பாவுக்காக சில உதவிகளை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த 1.5 வருடங்களுக்கு நீங்க அவர்களை பிரிந்து தூரமாக இருக்கிறது, இல்ல வெளியூர்
போய் படிக்கிறது, இல்ல திருமணமாகி வெளியில போறது, இந்த மாதிரிலாம் அமைப்புகள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா பெருமளவு பிரச்சனைகள் வராது. இல்ல அப்பாவினால ஏதாவது ஒரு தொந்தரவுகளை சந்திக்கிறதுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன தைரியத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் ஜென்ம குருவாக வந்திருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப தெளிவான முடிவுகளை சில மன தைரியத்தோடு நம்பிக்கையோடு எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். நமக்கு இது ஏதாவது நடக்காம போயிடுமோ, தேவையில்லாத நெகட்டிவா வந்துருமோ அப்படின்னு நினைக்காம சில துணிச்சலான செயல்களை செய்யும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாடு பிரயாணம் அதிகப்படியான நன்மைகளை தரும். மருத்துவத்துறைக்கு படிக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல மருத்துவத்துறையிலிருந்து வெளியில வரக்கூடியவர்கள், படிச்சு முடிச்சு வெளியில வரக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு சென்று நாங்க படிக்கணும், உயர் படிப்பு எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமாக இருக்குது. அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். அதற்குண்டான செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களால தகப்பனார் சில கடன்களை பெறக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய தசாபுத்திக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்ல, வெறும் ஆன்லைன்ல போன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்றேன். நிறைய பேர் கால் பண்ணி நாங்க டைரக்டா அவங்களை மீட் பண்ண வரோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எப்போதுமே கொடுக்கறது இல்லை. இப்போ நான் வெறும் ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தாராளமா ஃபோன் பண்ணி உங்களுக்கு உண்டான தகவல்களை நீங்க பெற்றுக்கலாம்.